ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கந்தர்வக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெளியிட்டிருக்க ஒரு சூப்பரான அறிவிப்பு பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கந்தர்வக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன போஸ்டிங்ஸ் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளருக்கான காலி பணியிட அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. மொத்தம் மொத்தம் 3 பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு ஊதியம் பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரை தர ஊதியம் இருக்கும் அப்படிங்கிறத அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன சுழற்சி முறையில் கொடுத்துருக்குறாங்க. ஆதி திராவிடர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர்லேருந்து மாற்றுத்திறனாளி எல்லாருக்கும் 18 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக உங்களுக்கு 18 வயசு நிரம்பியிருக்கு அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். இதர தகுதிகள் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா அந்த புதுக்கோட்டை NIC.in போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் லிங்க் 2மே கொடுத்துருக்குறோம். அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூஸாக நம்ம சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்றைக்கு கடைசி டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 31/1/2024 இந்த மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அந்த விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆணையர், ஊராட்சி ஒன்றியம், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம். பின்கோடு பார்த்தீங்கன்னா 613310 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்டேட்டட் பண்ண உங்களுடைய அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வச்சுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விண்ணப்பதாரர்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா நேரடி இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் காலம் கடந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா அதை ரூ. 30க்குள்ள அஞ்சல் தலை வெட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெப் அட்ரஸுக்கு அந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேர்காணல் பார்த்தீங்கன்னா தகுதி உள்ளவங்களுக்கு நேர்காணல் என்றைக்கு நடைபெறும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தபால் மூலமாக ரிட்டன் தபால் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ புதுக்கோட்டை .nic.in ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்டு கிளர்க் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்டு கிளர்க்கு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேறு அதாவது அதை ஆயுர வயலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மணமேல்குடி பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பிளாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து திருமயம் பிளாக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பொன்னமராவதி, அடுத்து பார்த்திங்கன்னா கரம்பக்குடி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விராலிமலை, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருவரக்குன்றம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறந்தாங்கி. ஸோ இது மாதிரி நிறைய பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்டு கிளர்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இந்த ரெக்கார்டு கிளர்க் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான விண்ணப்ப படிவம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளர்க்கு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேர், உங்களோட ஆண், பெண் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்பா பேர் இல்லை கணவர் பேர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பிறந்த தேதி, நாள், மாதம், வருடத்தோடு கூட்டிகிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் 1/7/2023 உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது 8த்தாக இருந்தால் 8த்து, 10த்தாக இருந்தால் 10த்து, 12த்தாக இருந்தால் 12த்து, உங்களுடைய டிகிரி அண்டர் டிகிரி அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா அதில் ஃபில் பண்ணிடுங்க. தற்போதைய முகவரி நீங்கள் இப்போ எங்கே வசிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க.
நீங்கள் இருக்க அட்ரஸ் தான் உங்களோட நிலையான அட்ரஸ்னால் நிலையான அட்ரஸ் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக எங்கேயாவது தங்கியிருக்கீங்கன்னா அந்த அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட கைபேசி எண்ணை கொடுத்துருங்க. உங்களோட கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி வரும். ஸோ அதனால் உங்களோட ஆக்டிவாக இருக்க உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் என்ன மதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் இந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மதத்தில் வந்து இந்து அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வகுப்பு நீங்கள் என்ன பிரிவை சார்ந்தவங்க, எந்த பிற்படுத்தப்பட்டவரா, ஆதி திராவிடரா, ஸோ இல்லை நீங்கள் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத வந்து இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சொந்த மாவட்டத்தை வந்து இதில் அடுத்து வந்து எழுதிடுங்க. ஸோ எந்த வகையான முன்னுரிமை, ஸோ உங்களுக்கு வந்து முன்னுரிமை இருக்குது. நீங்கள் வந்து கொரோனாவில் வந்து உங்களோட பெற்றோரை இழந்திருக்கீங்க, அல்லது முதல் பட்டதாரி, ஆதரவற்ற விதவை அப்படின்னா உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அதில் கொடுத்துருங்க. ஸோ என்ன சான்று இணைக்க போகிறீங்க அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. கல்வி சான்று, டிசி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று, இதர சான்றுகள் இதில் ஏதாவது சான்று நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் கார்டு அல்லது குடும்ப அட்டை ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிருக்கீங்க கொடுத்துருங்க. ஸோ சுய முகமுறையுடன் கூடிய அஞ்சல் உரை, ஸோ 10x4 இன்ச்சில் போஸ்டல் கவரை வந்து இதில் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு குறிப்பிட்ட அனைத்தும் வந்து எனக்கு உறுதியானவை, நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு விண்ணப்பத்தை உங்களுக்கு கையெழுத்து போட்டுருங்க. ஸோ 4 இடம் வந்து குறிச்சிடுங்க. அடுத்து வந்து நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கணும். அப்ளிகேஷனுக்கு வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதி சான்றிதழ், டிசி அது எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தகுதியானவர்கள் நேர்காணல்கள் அழைக்கும் போது அசல் ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களை வந்து நேர்காணல் கூப்பிட்றாங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் எல்லாமே நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கணும் அந்த ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுக்கோட்டை மாவட்டத்தை டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்களோ இல்லை அறந்தாங்கி அல்லது பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்